இப்போ பாருங்கள், சிக்கன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நல்லா ஈஸியாக வச்சிடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. அப்புறம் பாருங்கள், பெரிய வெங்காயம். இப்போ நல்லா வெங்காயத்தை வதக்கிடலாம். அப்புறம் பாருங்கள், ஒரு 3 தக்காளி பழம் தான். பட்டை பாருங்கள், சின்ன சின்னதாக ஒரு மெலிசா ஒரு 4 பீஸு. ஏலக்காய் ஒரு 4-5, கிராம்பு ஒரு 4-5 கிராம்பு தான். இது வந்து ஒரே 1 கிலோ சிக்கன் தான். இப்போ இதுக்கு பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் தான் இருக்கும் ஜீரகம். மிளகும் அதே மாதிரி. அப்புறம் பாருங்கள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், சிக்கனை வந்து நம்ம நல்லா கழுவி வச்சாச்சு. அதை வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் சேர்த்துடலாம். நல்லா இஞ்சி பூண்டுலேயே போட்டு வதக்குவோம். அடுத்து வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா இஞ்சி பூண்டுலேயே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். அப்புறம் பாருங்கள், கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அப்புறம் பாருங்கள், சும்மா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டு குக்கரில் மூடி 2 விசில் விட்டலாம். பாருங்கள், ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு 1/2 லெமன் தான். இப்போ அடுப்பில் வச்சு கொதிக்க விடலாம். இந்த மாதிரி சிக்கன் குழம்பு வச்சோம்னா நம்ம இட்லி, தோசை, குஸ்கா எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு, புரோட்டாவுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.